ராவன் சீதா 14 வருஷம் வனவாசம் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணதும் லக்ஷ்மணா அவங்களுக்கு துணையாக போகிறாரு. அப்படி போகிறப்போ அவரோட வைஃப் ஊர்மிளாவும் அவர் கூட வரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் லக்ஷ்மணா சொல்கிறாரு, அண்ணாவையும் அண்ணியும் நான் பார்த்துக்கிறேன், நீ இங்கே இருந்தால் தான் மற்ற பெரியவங்க எல்லாரையும் நல்லா பார்த்துக்க முடியும், ஸோ நீ இங்கேயே இருந்த எல்லாத்தையும் பார்த்துக்கோ. ஊர்மிளாவும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. காட்டுக்கு போனதும் லக்ஷ்மணா ஒரு முடிவு பண்ணுறாரு, அண்ணாவுக்கும் அன்னிக்கும் எப்போவுமே நம்ம காவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக அவர் எடுக்கிற முடிவு இனிமேல் நம்ம தூங்கவே கூடாது அப்படின்னு. அப்போ நித்திரை அப்படிங்கிற கடவுள்கிட்ட அவர் இன்னும் 14 வருஷத்துக்கு நான் தூங்காமல் இருக்கணும் அப்படிங்கிற வரத்தை கேட்குறாரு. அப்போ நித்திரை அந்த வரத்தை கொடுக்கறதுக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. உனக்கு பதிலாக வேற ஒருத்தர் 14 வருஷம் சப்ஸ்டியூட்டாக தூங்கினாங்கன்னா உனக்கு நான் இந்த வரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு நித்திரை சொல்கிறாங்க. ஊர்மிளாவும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆல்ரெடி ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. இந்த சமயத்தில் ஒரு நார்மல் ஹியூமன் பீயினோட லைஃபையும் விட்டுட்டு அவங்க 14 வருஷம் ஒத்துக்க போகிறாங்க. ராம்க்கும் ராவணாக்கும் கடைசியில் நடக்கிற போர்ல இதுதான் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ராமோட மொத்த படையையும் இந்திரஜித் சூறையாடிட்டு இருக்காரு. இந்திரஜித்தை கொல்லணும் அப்படின்னா 14 வருஷமா தூங்காமல் இருக்கிற ஒரு பர்சனால மட்டும்தான் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ லக்ஷ்மணா அந்த கிரைட்டீரியாவை ஃபில்